ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து December 3. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் மஞ்சு வர்கீஸ்ன்னு சொல்லி அவர் இந்தியன் அமெரிக்கன். ஸோ அவர் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாஸ்ட் 1 வீக்காகவே பார்த்துட்ருக்கோம். ஏன்னா டிரான்சிஷன் ஜோ பைடன் கவர்மெண்ட்டோடைய யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இப்போ எலெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஜோ பைடன் அவர்களுடைய கவர்மெண்ட் டிரான்சிஷன் பீரியடில் இருக்குது. அதில் வேரியஸ் பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்தியன்ஸ் நிறைய பேர் அப்பாயிண்ட் ஆகிட்ருக்காங்க. இந்த டைம் வந்து இப்போ நேற்று யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மஞ்சு வர்கீஸ் அப்படிங்கிறவர். இவர் கேரளாவை சேர்ந்தவர். பிரசிடென்ஷியல் இன்னாகரல் கமிட்டி அங்கே அந்த டிரான்சிஷனாக இனாக்ரேஷன் நடக்கும். அந்த இதுக்கான இன்சார்ஜாக வந்து மொத்தம் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து மஞ்சு வர்கீஸாக அப்பாயிண்ட் ஆகிருக்காரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அந்த இனாக்ரேஷனுக்கு. அடுத்து மெயின் டாப்பிக்கில் போயிடலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ மெயின் டாப்பிக்கில் போயிடலாம். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு. அன்டானியோ குட்ரஸ் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸில் எழுதியிருக்கேன். யுனைடெட் நேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரல், போர்ச்சுகலை சேர்ந்தவர். இவர் ஒரு நியூஸில் வந்திருக்கு, ஸோ அதனால் எடுத்து எழுதியிருக்கேன். பட் அந்த நியூஸ் நமக்கு ரெலவெண்ட், அது மாதிரி இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அன்டானியோ குட்ரஸ் செக்ரட்டரி ஜெனரல், ஏதோ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய செக்ரட்டரி ஜெனரல். அடுத்து இந்தியா அண்ட் யூகேக்குள்ளே பைலேட்ரல் ரிலேஷன்ஸு. அதில் வந்து டிடிஐசிசின்னு சைன் பண்ணாங்க. இது வந்து 2019 சைன் பண்ணாங்க. ஸோ இந்தியாவுக்கும் யூகேக்கும் மோஸ்ட்லி மிலிட்ரி தான். இந்த மிலிட்ரி மிலிட்ரி ரெலவெண்ட்டாக நிறையா பேக்ட் சைன் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் கேப்பபிலிட்டி கோஆப்ரேஷன் டிடிஐசிசி ஆல்ரெடி சைன் ஆனது. இப்போ வந்து ரீசெண்டாக G2G, அதாவது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட்டு ஆன் ஜெட் இன்ஜின் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்போ சைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் யூகே பிரைம் மினிஸ்டரை வந்து போரிஸ் ஜான்சன் அவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ரிப்பப்ளிக் டே, ஆர்டேனா ரிப்பப்ளிக் டே 2021க்கு சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்தியா சார்பில். ஸோ இன்னும் அங்கே யூகேயில் கன்ஃபார்ம் பண்ணலை, பட் இன்விடேஷன் சென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பைலேட்ரல் ரிலேஷனில் பாகிஸ்தான் அண்ட் சைனா. இந்தியன் ஆல்ரெடி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குது. அங்கே வந்து இந்த சிபெக் ப்ராஜெக்ட், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர், அந்த ப்ராஜெக்டோட ஒரு பகுதியாக இந்த நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக சைனா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு, பட் அதை மீறி அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போது. ஸோ 4th ஒன் வந்து ஏஷியன் சமிட்டு. ஏஷியன் சமிட்டில் வந்து இந்த டைம் சேர் பண்ணது யாருன்னா வியட்நாம். இந்த சமிட் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? எல்லா டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸு. ஸோ அதுலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி சிக்னிஃபிகண்ட்டாக ஒன்றும் அந்த மீட்டிங்கில் எதுவும் நடக்கல, பட் இதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஏஷியன் சமிட்டு சேர்டு பை வியட்நாம். அடுத்து செகண்டு சோஷியல் இஷ்யூ. கரிமா கிரே இப்படின்னா என்னென்னா ஷெல்டர், இது வந்து EH கரிமா கிரே ஷெல்டர் ஹோம் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸு. அவங்களுக்கான இது எங்கன்னா குஜராத் வடோதராவில் இருக்குது, செட்டப் பண்ணியிருக்காங்க. இதை போல் இன்னொரு வந்து 10 சென்டர்ஸ் கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்காங்க அக்ராஸ் இந்தியாவில். ஒரு 10 சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ கரிமா கிரேகு. 3rd டாபிக் இல்லை, 4th டாபிக் டிஃபென்ஸு. ஸோ ஆனுவல் போலீஸ் கான்ஃபரன்ஸ் இந்த வருஷம் நடந்தது. ஆக்சுவலி இது எப்போவுமே நேரில் இப்போ எல்லாருமே டிஜிபி ஐஜிபி வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு, டிஜிபினா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸு. ஸோ இவங்க தான் தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டோட ஹெட் வந்து டிஜிபி தான். ஸோ இவங்க எல்லோரும் வந்து அக்ராஸ் எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க. ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதில் இருப்பாங்க ப்ரெசன்ஸு. ஸோ இந்த டைம் வந்து என்னென்னா 1932 இதுதான் ஃபஸ்ட்டு டைம் விர்ச்சுவலாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த கான்ஃபரன்ஸை. ஸோ இதில் வந்து குறிப்பாக இது ரொம்ப முக்கியமானது, 3 போலீஸ் ஸ்டேஷனை வந்து இந்தியாவில் ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. டாப் 10 ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. அதில் 3 பேருக்கு அவார்டும் கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 3 பேர் யார் அப்படின்னா மணிப்பூர், தமிழ்நாடு, அருணாச்சல். ஸோ மணிப்பூரில் எந்த டிஸ்ட்ரிக்னா தௌபுல் டிஸ்ட்ரிக்கு. அந்த ஸ்டேஷன் பேர் என்னென்னா நாங்போக் செக்மை, இதுதான் அந்த ஸ்டேஷனு. தமிழ்நாட்டில் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்கு சூரமங்கலம் ஸ்டேஷன் தான் வந்து அதில் செலக்ட் ஆகிருக்காங்க. 3வது வந்து அருணாச்சல் பிரதேஷ். அதில் எந்த டிஸ்ட்ரிக்னா சங்லங் டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேஷன் பேர் வந்து கர்சங். ஸோ இது 3 தான் வந்து ஃபஸ்ட்டு 3ல் செலக்ட் ஆகிருக்கு. அடுத்து எக்கானமி, ரைஸ் ப்ரொடக்ஷன். இந்தியா தான் வந்து இருக்கிறதுலே வேர்ல்டில் பிகஸ்ட் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர். அதே போல் சைனா வந்து இம்போர்ட்டர், லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர். ஆனால் நம்மக்கிட்ட இம்போர்ட் பண்ணதில்லை, முக்கியமாக தாய்லாண்டு. ஸோ தாய்லாந்து அங்கேருந்து தான் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க குறிப்பாக. ஸோ பட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் 3 decades இப்போ சைனா வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு. அங்கேயும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா கொரோனானால எல்லா கண்ட்ரிலையுமே எக்கானமி கம்மி தான், ப்ரொடக்ஷன்ஸும் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால கண்ட்ரி அங்கே வந்து இது பண்ணவும் இப்போ வந்து ஆஃப்டர் 3 decades இந்தியா கிட்டேருந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க.
ஏன் வந்து சைனா நம்மக்கிட்ட இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்து அதோட ஸ்டாண்டர்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ரேசர் பே, இவங்க வந்து இஷ்யூடு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு. இந்த கார்ப்பரேட் கிரெடிட் கார்டுனால என்ன அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கு ஒரு ஐடி செக்டரில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்குன்னு தனியாக இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இருக்காது. உதாரணத்துக்கு அந்த கம்பெனி சார்பாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, அந்த எங்கேயாவது ஹோட்டல்ஸில் தங்குறாங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே அந்த கார்டை வச்சே ஸ்வைப் பண்ணிக்கலாம். அந்த பிஸ்னஸ் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கார்ப்பரேட் கிரெடிட் கார்ட்ஸு. குறிப்பாக வந்து கோவிட்-19 ரிலீஃப்காக வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு அவங்களுக்கும் வந்து இந்த இதை வந்து இவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. தேர்டு எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் வந்து இந்தியாவில் வந்து ரேங்கிங் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா இருக்குது, செகண்ட் கர்நாடகா, தேர்டு டெல்லி, ஃபோர்த்து குஜராத். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐயில் எங்கன்னா குறிப்பாக ஆட்டோமொபைல் செக்டர்ஸு, ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இது மட்டுமே 89% இது கான்ட்ரிபியூட் பண்ணுது அந்த எஃப்டிஐயில். அதே போல் இது வந்து ஸ்டேட் ரேங்கிங்கு. வேர்ல்டு ரேங்கிங்லேயும் எஃப்டிஐயில் யார் அதிகமாக இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியா இருக்குது, செகண்ட் வந்து நார்த் அமெரிக்கா. ஸோ இவங்க தான் வந்து ஆர்டரில் இருக்காங்க. அடுத்து கமிட்டி ஏஐபிஏ கமிட்டி அப்படின்னா என்னென்னா அபெக்ஸ் கமிட்டி ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட். பிஏனா பாரிஸ் அக்ரிமெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன் அபெக்ஸ் கமிட்டி ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட்டு 17 மெம்பர் கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஹெடட் பை தி MOEFCCனா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டு. செக்ரட்டரி வந்து ஆர்பி குப்தா அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அதோட அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சஜஷன்ஸ் படி இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா, ஏதாவது என்விரான்மெண்ட் வயலேஷன்ஸ் நடக்குதா இல்லையா, அப்படியே கார்பன் ரேஷியோ இதை வந்து எமிஷனை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இந்த கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்தியா செயல்படுதா, எல்லா ப்ராஜெக்ட்ஸும் செயல்படுதான்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக. அடுத்து பாலிட்டி டெல்லி சலோ. இது வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு முன்னாடி அப்போ நடந்திருக்கும் டெல்லி சலோ. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து இந்த நேமில் பிக்கப் ஆகுது. எதுக்காக அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லாஸ்ட் மந்த் வந்து 3 ஃபார்ம்ஸ் பில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஃபார்ம்ஸ் பில்க்கு அகெயின்ஸ்டாக நிறையா வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி ரூலிங் கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பெஷல் செஷன் எதுவுமே நடக்கலை, கொஸ்டின் ஆருமே நடக்கவே இல்லை. ஸோ டைரெக்டாக அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பஞ்சாப்லேருந்து ஃபார்மர்ஸ், குறிப்பாக பஞ்சாபில் அதிகம், அதை சுற்றியும் நிறைய ஹரியானாலேருந்து போகிறாங்க. பட் குறிப்பாக பஞ்சாப் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு அங்கே டெல்லி உள்ளே போய் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு இப்போது டெல்லி சலோ மூவ்மெண்ட். அது எகெயின்ஸ்ட் தி ஃபார்ம் பில்க்கு. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் December 1 வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது ஒரு ஃபார்முலா 1 ரேசர் வந்து அந்த பஹ்ரைன் ரேஸில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் தப்பிச்சிருப்பார். எதனால் தப்பிச்சிருப்பார் அப்படின்னா ஹேலோ அப்படி ஒரு ஹேலோன்ற ஒரு சேஃப்டி டிவைஸ்னால அவர் தப்பிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அப்போ சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவர் வந்து ரொமானியன் சொன்னேன். ஆக்சுவலி அவர் ரொமானியன் இல்லை, அவர் பேரே ரோமைன் கிராஸ்ஜின். நான் அதை வந்து சரியாக நான் கவனிக்கல, அதை நான் ரொமானியன் நினச்சிட்டேன். ஆக்சுவலி ஹீஸ் ஃப்ரெஞ்சு. அவர் ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். ரொமாயின் அதை நான் டக்குன்னு கவனிக்கும் போது நான் ரொமானியன் நினச்சி நான் அதை நோட்ஸ் எழுதிட்டேன். அது ரொமானியன் இல்லை, அவர் பேரே ரொமைன் கிராஸ்ஜின். அவர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஃபார்முலா 1 ரேஸ் டிரைவர். இப்போ வந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டார். ஆக்சுவலி அதில் தான் நீ நியூஸில் வரும்போது தான் நான் திரும்பி கரெக்டாக நோட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. அவர் பேர் வந்து ரோமைன். அடுத்து ஓடிஐ வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்தியா வந்து 2 மேட்ச்சில் தோத்துட்டாங்க, லாஸ்ட் மேட்ச்சில் ஜெயிச்சிருந்தாங்க. அதுலேயும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அவர் வந்து நடராஜன் சொல்லுவார் வந்து பவுலரு. இந்த தேர்ட் மேட்ச்சில் தான் சேர்த்துருந்தாங்க, 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இதுக்கப்புறம் இந்த இதில் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணனால என்ன ஆயிடுச்சு, இப்போ அவங்க தான் வந்து ஐசிசி ரேங்கிங் ஓடிஐயில் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா, செகண்ட் லண்டன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா. அடுத்து புக்ஸு த இந்தியா வே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அன் அன்சர்டைன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஸோ குறிப்பாக சைனாவை எப்படி இது பண்ணுறாங்க, யூஎஸ்ஏ அந்த ஃபாரின் பாலிசிஸ்லாம் எப்படி இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லி அதை பற்றின ரெலவன்ஸ் அவர் புக் எழுதியிருக்காரு. அதை பற்றின புக் தான் அது. அடுத்து 12th ஸ்பேஸு. இந்த ஸ்பேஸில் வந்து லூனார் மிஷன் சொல்லி நம்ம லாஸ்ட் மந்த்தே கரண்ட் அஃபேர் பார்த்தோம். இந்த மாதிரி சைனா வந்து மூனுக்கு வந்து ராக்கெட் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் அங்கே இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் 2 kg அதை எடுத்துகிட்டு திரும்பி திரும்பி வேர்ல்டுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம்.
ஸோ இப்போ தான் அங்கே லேண்ட் ஆயிடுச்சு, அதுதான் இன்றைக்கி நியூஸு. லூனார் மிஷன், அந்த மிஷன் பேர் என்னென்னா சாங்கே 5, இதுதான் அந்த மிஷன் பேர். இந்த சாங்கேங்கிறது என்னன்றதை நான் அப்போயே சொல்லியிருந்தேன், அது வந்து ஒரு மூன் காடஸ் பேர், சைனாவில் மூன் காடஸ் பேர். ஸோ சாங்கே 5 மூனில் லேண்ட் ஆகிடுச்சு. 2 kg சாம்பிளை இது பண்ணிவிட்டு திரும்பி இங்கே வந்துடும். அதே போல் சைனாவோட ஸ்பேஸ் ஏஜென்சி பேர் என்னென்னா CNSA, சைனா நேஷ்னல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து 13th சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ லூசிடஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு சேஃப் மீ அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகனா சைபர் செக்யூரிட்டியை வந்து சைபர் செக்யூரிட்டிக்காக தான். ஸோ குறிப்பாக ஸோ சேஃப்ன்றச்சே நம்ம எடுத்துக்கணும். சேஃப்னா சைபர் செக்யூரிட்டி சேஃப்டி பை லூசிடஸ், இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அடுத்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து நான் லாஸ்ட் மந்தே ஒரு கரண்ட் அஃபேரில் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து ஐடி கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த ஐடி கார்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நேஷ்னல் போர்ட்டல் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் சொல்லி. ஸோ இது வந்து எதோ பேஸ் பண்ணி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 2019 ஆக்ட் தான், டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆக்ட். அந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் வந்து இது செட் பண்ணுறாங்க. இந்த ஐடென்டி கார்டும் இப்போ அவைல் பண்ணிக்கலாம், அது மூலிமா அந்த போர்ட்டல் அப்ளை பண்ணி அவைல் பண்ணிக்கலாம். அடுத்து ஹெச்ஆர்எம்எஸ்னால் என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர் இதை இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். என்னென்னா ரயில்வேயில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டோட டேட்டா பேஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் என்னென்ன அவங்க அந்த சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஐடி கம்பெனி கார்ப்பரேட்ஸில் எல்லாருமே இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டே தனியாக இருக்கும், ஹெச்ஆர் போர்ட்டல்னு இருக்கும், அதில் வந்து எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ இந்தியன் ரயில்வேஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதையும் வந்து லான்ச் பண்ணது யார் அப்படின்னா ரயில்வே சேர்மன் வினோத் குமார் யாதவ். அதை எழுத மறந்துட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட ரயில்வே சேர்மன் யாருன்னா வினோத் குமார் யாதவ் தான். அவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு லாஸ்ட் வீக்கு. ஸோ ஹெச்ஆர்எம்எஸ் ஃபார் இந்தியன் ரயில்வேஸ்க்கு. அடுத்து 15th மிஸ்லீனியஸு. ஸோ ஃபிலிம் சிட்டி ப்ராஜெக்ட் மும்பை தான் இருக்கிறதுலே வந்து ஃபில்மில் வந்து ரெலவெண்ட்டாக வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி சொல்கிறது மும்பையை தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, உத்தரப்பிரதேசில் வந்து இன்னொரு ஃபிலிம் சிட்டி ஒன்று செட் பண்ண போகிறாங்க. அரௌண்ட் 1000 ஏக்கருக்கு வந்து செட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா கௌதம புத்தா நகர், நொய்டாவில். இது வந்து பேஸ்ட் அப்பான் எதை பேஸ் பண்ணி செட் பண்ணாலும் உத்தரப்பிரதேஷ் ஃபிலிம் பாலிசி 2018 வந்து இதை பற்றி பேசியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்தியாவிலே இருக்கிறதே பிகஸ்ட் ஃபிலிம் சிட்டியாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக யூபி கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபிலிம் சிட்டி யார் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னா யூபி. ஸோ ஓகே, இது ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்ம December 4th வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.